எத்தனை பேருடைய வாழ்க்கையில சொல்றீங்க, எனக்கு ஒரு நம்பிக்கை வாசலை தாங்க ஆண்டவரே? எத்தனை பேர் நான் மற்றவங்களுக்கு ஒரு நம்பிக்கையின் வாசலாகி உம்மை காண்பிக்கணும்? I must show you as a door of hope. ஆமென். நம்பிக்கையின் வாசலை நம்மள மாத்தினாதான் நம்ம போய் சாட்சி சொல்ல முடியும். அதுக்கு நீங்க திரும்பினாதான் அவர் திரும்புவார், அவர் மாற்றுவார், அறுப்பு காலத்தில் ஆசீர்வதிப்பார். பரிசுத்தவான்களோடு உண்மையா இருக்கிற ஒரு மகிமையான தேவனுடைய உறவிலே கட்டி எழுப்புவார். அது அன்பின் வாழ்க்கை, ஆவியானவரோட இணைக்கப்பட்ட வாழ்க்கை. சும்மா எல்லாரோட அப்படியே அட்ஜஸ்ட் பண்ணிட்டு காம்ப்ரமைஸ் பண்ணிட்டு போறது கிடையாது. வேலை செய்யற இடத்துல டிபார்ட்மெண்ட்ல அப்படியே அட்ஜஸ்ட் பண்ணி போற மாதிரி இல்ல ஆவிக்குரிய வாழ்க்கை. அது வேலைக்காக சம்பாத்தியத்துக்காக அட்ஜஸ்ட் பண்ணி தான் ஆகணும், சொன்னதை செஞ்சுதான் ஆகணுன்ற மாதிரி ஆயிடுச்சு இன்னைக்கு. ஆனா தெய்வம் அப்படி இல்லை. உங்களை தம்மோடு சேர்த்துக் கொள்வதற்கு நம்முடைய வாழ்க்கையை மாற்றுகிறார். அடுத்து